மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஓலை ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஓலை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓலை நீளமாக இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஓலை முதல்ல இதில் வெட்டுங்க. அது பெரிய பீஸ் கட் பண்ணி எடுத்துருவோம். அதை இப்படி சைடாக வச்சுக்கிட்டுங்க. இப்படி சைடாக வச்சுக்கிட்டு இந்த சைடு வெட்டுங்க. அப்படி வச்சு வெட்டுங்க. அது வெட்டிடுதுல்ல. ஓலை வந்து 80 ரூபா. 80 ரூபா. 80 ரூபா கம்மி தான் நினைக்கிறேன். சில டைம் வந்து 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே வெட்டிடுங்க. அந்த பீஸு 2 பீஸாக வெட்டிட்டா கரெக்டாக இருக்கும். கொல்கட்டை அதை அங்கே கட் பண்ணுங்கள், போதும், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லா பீஸும் இந்த மாதிரியே 2 அப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா போதும். அப்புறம் இதை பிரித்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மாவை, கொல்கட்டை மாவு வச்சு மூடி இப்படி கட்டி வேக வச்சிட வேண்டியது தான். அதில் வந்து பனை ஓலை வாசனையும் சேர்ந்து வரனால அந்த கொல்கட்டை டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி கட் பண்ணிக்கோங்க. சிலவங்க இவ்வளோ பெருசாக வெட்டி வைப்பாங்க. நான் வந்து குக்கரில் வைக்கிறதுனால இவ்வளோ சைஸுக்கு தான் வைக்கிறேன். அது பானையில் வச்சு வேக வைப்பாங்க, அப்போனா பெருசாக வைக்கலாம். ஆமாம், பானையில் செய்யும்போது பெருசாக வச்சு விட வேக வைப்பாங்க. இது குக்கரில் நான்னால சின்னதாக வச்சுருக்கேன். அந்த சின்ன பீஸில் வந்து நம்ம அந்த கொழுக்கட்டையை இப்படி 2 பீஸ் வச்சு வைப்போம்ல, அது கட்டுறதுக்கு அதுக்கு தேவைப்படுறது. அது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. இந்த ரொம்ப யூஸ் பண்ணாத இந்த சின்ன பீஸ் கூட நம்ம வந்து வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் அது கீழே போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே அது வச்சு வேக வைக்கும்போது நமக்கு எல்லாம் நல்லா ஸ்மெல் வரும். அதனால் இதில் எதுவுமே வேஸ்ட்டுன்னு இல்லை, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்படி இங்கே வெட்டிடுங்க, போதும். அளவுலாம் வேண்டாம், சும்மா அப்படியே வெட்டினா போதும். தோராயமாக அப்படியே வெட்டிட வேண்டியதுதான். தெரிவிச்சு அப்படியே எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம இது ஒரு பீஸாக எடுத்து உள்ளே இப்படி க்ளீன் பண்ணிடணும். அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாவு வைக்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேங்காய் போடணும். அப்படி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு தேங்காவை உடைச்சி கீறி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு திருவி வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு நம்ம 1 கிலோ வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கிலோ வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லத்தை இப்படி தூள் பண்ணிக்கிட்டால் போதும். அப்படி சுற்றியில் வச்சு நசுக்கினாலுமே அந்த கவர்லேயே நம்ம நசுக்கும் போது அந்த கவர்லேயே இருந்து கூட நம்ம எடுத்துக்கிடலாம். வேறு பாத்திரம் எடுக்கணும்னு இல்லை. அது 2 கிலோ வெல்லம், 2 கிலோ அரிசி, அதுக்கு 2 கிலோ வெல்லம். சமமாக தானே போடணும், அதனால் அப்படி. அதனால் அது 2 கிலோ வெல்லம் நல்லா நுணுக்கிட்டோன்னா அது சீக்கிரமாக பாகு காய்க்கிறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தூளாக நசுக்கிக்கணும். கல் வச்சு கூட நசுக்கலாம். ஆனால் சுத்தியல் கரெக்டாக இருக்கு இல்லையா, சுத்தியல் வச்சு நுணுக்கிறதுக்கு சுத்தியல் வச்சு நம்ம நுணுக்கிக்கலாம். ஆமாம், இது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் சுத்தியலால் நம்ம வெல்லத்தை உடைக்கிறது. தேங்காவே திருவிக்கலாம். 1/4 கிலோ பாசி பருப்பு அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து திருவியாச்சு. இந்த சைடு வந்து நம்ம இதை நல்லா வறுத்து
கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த தண்ணி மட்டும் வத்துற அளவுக்கு வச்சா போதும். இந்த ஊற்றின தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம இதை எடுத்துட்டால் போதும். இதை வந்து நம்ம அந்த அரிசி மாவு கூட கலந்துப்போம். இந்த அரிசி மாவு கூட நம்ம இதை பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி மாவை வறுக்கலை. வறுக்காமே நம்ம கொழுக்கட்டை செய்யலாம், வறுத்தும் செய்யலாம். நான் இப்போ வந்து வறுக்காமல் தான் செய்கிறேன். வெல்லம் பாகு காய்க்கிறதுக்காக ஒரு 1.5 கிலோ போல் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு வேணும்னா போட்டுக்கலான்ட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாகு நல்லா கரைய ஆரம்பிக்குது. இன்னும் கரையணும். கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம். இது சும்மா நம்ம அந்த மண் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வடிகட்டி நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டினா நல்லது. இந்த மாவில் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நான் வறுக்காமல் தான் போட போகிறேன். வறுக்காமல் போட்டாலுமே நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல, இது உடனே யூஸ் பண்ணிடுவோம். அதனால் இது அப்படியே வறுக்காமே போட்டுக்கலாம். இது கூட வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருப்போம். ஏலக்காய் பொடி செய்கிறது எப்படின்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது அரைக்காது. அதனால் வந்து நம்ம சர்க்கரையை போட்டு அது கூட போட்டு அரைச்சோன்னா அரைச்சிடலாம். நமக்கு நல்ல மாவை வேணுன்னா ரொம்ப நேரம் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப மாவு வேண்டான்றனால சும்மா சாதாரண அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் இதை சூடு பண்ண இந்த வெல்லம் பாகை வந்து இதில் ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றிப்போம். ஏன்னா அதில் மண்ணெலாம் இருக்கும். அதுக்காக அப்படியே நம்ம வடிகட்டி ஊற்றிக்கணும். கொஞ்சம் பாகு இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதை கலந்துக்கலாம். அப்படியே நல்லா கலந்துக்கலாம். அப்படியே மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம இனிமேல் வந்து இந்த ஓலையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அது உள்ளே வந்து இது ஒரு மாதிரி இருக்கும், அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இந்த ஓலை உள்ளே இருக்க இந்த தூசிகளெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சிட்டு மாவு வந்து ஸ்டப் பண்ணிக்கலாம். இதை விரித்து இதை வந்து மாவு உள்ளே ஸ்டப் பண்ணிக்கலாம். இன்னொன்று எடுத்து கவர் பண்ணிடணும். பாருங்கள், இந்த ஒரு பீஸு அவ்வளோ ஸ்டப் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து கவர் பண்ணி இதை கட்டிடணும். இப்போ வந்து குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து அந்த பிளேட் போட்டுக்கலாம். பிளேட் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இப்படி ஒன்று அடுக்கிடுவோம். அடுக்கிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், அது குக்கரில் வச்சது நல்லா வெந்திருக்கு. பனவாழை கொழுக்கட்டை இது கட்டுறதை பிரித்து எடுத்துடணும். இந்த ஓலையை பிரிச்சுட்டு இது உள்ளே இருக்க கொழுக்கட்டையை நம்ம எடுத்து சாப்பிடணும்.
பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு.